ஊட்டியில் தேயிலை தோட்டத்திற்கு செல்ல வசதியாக வனப்பகுதிக்குள் அத்துமீறி ரோடு போடப்பட்ட விவகாரத்தில் வனத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் பின்னணி என்ன? நீலகிரி மாவட்டம் கொடநாடு அருகில் அமைந்திருக்கிறது மேடநாடு வனப்பகுதி. யானை, சிறுத்தை, கரடி, காட்டுமாடு உள்ளிட்ட வன விலங்குகள், இருவாச்சி போன்ற அரிய வகை பறவை இனங்கள் இந்த வனப்பகுதியில் உள்ளன. பூர்வீக சோலைமர காடுகள், குறிஞ்சி புதர்கள் என சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவும் இந்த இடம் இருக்கிறது. மேடநாடு வனப்பகுதி என்ற பெயரில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக வனத்துறையால் இந்த இடம் கண்காணிக்கப்படுகிறது. இந்நிலையில் மேடநாடு பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. மேடநாட்டில் உள்ள தனியார் தேயிலை தோட்டத்திற்கு சாலை இணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த சாலை பணிகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த புகார்களின் பேரில் வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் சட்டவிரோதமாக சாலை பணிகள் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர். இதனையடுத்து வனப்பகுதியில் உரிய அனுமதி பெறாமல் சாலை பணியில் ஈடுபட்டதாக எஸ்டேட் மேலாளர், கனரக இயந்திர ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோத பணிக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களையும் இயந்திரங்களையும் பறிமுதல் செய்திருக்கிறது வனத்துறை. தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரனின் மருமகன் சிவக்குமாருக்கு சொந்தமான தேயிலை தோட்டம் இந்த பகுதியில் உள்ளது. இவரது தோட்டத்திற்கு சாலையை இணைக்கும் வகையிலேயே சாலை பணிகள் நடைபெற்றுள்ளன. இதனால் சிவக்குமார் மீதும் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். தனக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்தை லீசுக்கு விட்டிருப்பதாகவும் அங்கு நடைபெறும் சாலை பணிகளுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சிவக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். தேயிலை தோட்டத்திற்குள் பட்டா இடத்தில் நிலத்தை சமன்படுத்த வருவாய்த்துறையினரிடம் அனுமதி வாங்கியுள்ளனர். ஆனால் அனுமதி பெறப்பட்ட இடத்தை விட்டுவிட்டு வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் சாலை பணிகள் செய்யப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் 10 நாட்களுக்கும் மேலாக பெரிய வாகனங்களை வைத்து சாலை பணிகள் நடைபெற்ற போது வனத்துறையினர் பார்க்கவில்லையா? வனத்துறையினர் உதவியுடனேயே சாலை பணிகள் நடைபெற்றிருக்கலாமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் கோத்தகிரி வனச்சரகராக பணியில் இருந்த சிவா மற்றும் வனவர் தனபால் ஆகியோரை பணியிட மாற்றம் செய்து வன அதிகாரி கௌதம் உத்தரவிட்டுள்ளார்.